வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யாஸ் ஹோம் அண்ட் கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம லாங் வீடியோஸ் போட வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நேயர் விருப்பம் மாதிரி தான். அதாவது நிறைய பேர் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பூஜை பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணுறது, அதாவது காப்பர், சில்வர், பிராஸ், இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ என்னென்ன பொருட்கள்லாம் நான் சேர்த்து எப்படி வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு காட்ட போகிறேன் வாங்க. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க, அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். அதாவது உங்கள்கிட்ட பூஜை பாத்திரம் நிறைய இருந்துச்சுன்னா இதனுடைய அளவு வந்து ஒரு ஸ்பூன் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பூஜை பாத்திரங்கள்லாம் ரொம்ப கருத்து இருந்தது, ரொம்ப நாள் நீங்கள் வாஷ் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்கன்னா 1 லெமன் கூட பிழிஞ்சிக்கலாம். தயிர் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே லிக்விடாக நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த பூஜை பாத்திரங்கள் பாருங்கள் நல்லா கருத்து போயிருக்கு. அதாவது ரொம்ப கருத்து போல் மீடியமாக கருத்து போயிருக்குது. அதாவது நான் அடிக்கடி வாஷ் பண்ணுறேன் அப்படின்றதுனால இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் ரொம்ப நாள் வாஷ் பண்ணல, இப்போ விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாக பாசி பிடிச்ச மாதிரி ஆகிட்டுருக்கு, கருப்பாக மாறிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் இந்த தயிர், லெமன்லாம் ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். இப்போது இந்த லிக்விட் எடுத்து அப்படியே கையிலே வந்து அப்ளை பண்ணி விடுங்க. கையில் அப்ளை பண்ணும்பொழுது அப்படியே கொஞ்சம் பளிச்சுன்னு வர்றது வந்து உங்களுக்கு தெரியும். லைட்டாக கையில் தேய்ச்சி விடும்பொழுதே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். அப்படியே வந்து கொஞ்சம் அந்த கருப்பெல்லாம் போகிறது தெரியும். ஆனால் பாசி பிடிச்சு போயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் அதெல்லாம் போகிறதுக்கு. அதனால் எனக்கு வந்து இப்போது கொஞ்சம் தான் வந்து கருத்து போயிருக்கு, லைட்டாக தான் இருக்குது அப்படின்றதுனால நான் ஒரு 1/2 hour மட்டும் இதை அப்படியே ஊற விட்டுக்கிறேன். உங்களுக்கு நிறைய கருத்து போயிருக்கு, நிறைய பாசி பிடிச்சு போயிருக்கு அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து வாஷ் பண்ணல, இல்லை மேலே வச்சுட்டு இருந்தீங்க, அந்த பொருளை எடுத்து இப்போ வாஷ் பண்ண போகிறீங்க, ரொம்ப நாளாக வாஷ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா ஒரு 1 hour கூட நீங்கள் அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கையிலேயே தேய்ச்சி விடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பரில் எதுவுமே போட தேவையில்லை, அப்படியே எடுத்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி கொடுங்க. ஏதாவது இடுக்கில் வந்து அந்த கருப்போ இல்லை பாசியோ போகாமல் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கலாம். அப்படியே தேய்ச்சி கொடுக்கும்போதே இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, தேய்க்கும் பொழுதே அது வந்து நல்லா பளபளன்னு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நல்லா தேய்ச்சி கொடுத்தாச்சு. இப்போ நான் இதை வாஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ வாஷ் பண்ணும் போதே பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த இடுக்குகளில் மட்டும் லைட்டாக கருப்பு இருக்கும். அது வந்து நம்ம ப்ரஷ் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக போயிடும். ஈஸியான மெத்தட் தாங்க, கை கூட வலிக்காது. இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் தேய்க்கிறீங்க, 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணுறீங்க, இல்லை வாரம் வாஷ் பண்ணுறீங்கன்னா இது கையே வலிக்காத ஒரு மெத்தட் தான். ஆனால் ரொம்ப நாளாக, ரொம்ப மாதமாக நீங்கள் வந்து பூஜை பாத்திரமே தேய்க்கலை, வேலைன்னு ஓடிட்டே இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் 1 hour ஊற வச்சுட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அழுத்தி தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, சீக்கிரமாகவே தேய்ச்சி முடிச்சிடலாம். சீக்கிரமாகவே பளிச்சுன்னு பளபளன்னு மாறிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு மாறிடுச்சு அப்படின்னு, ரொம்ப சூப்பராக மாறிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.